ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரை கப் வெல்லம் எடுத்து இதில் நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற இட்லி மாவு எடுத்து தான் வச்சுருக்கேன் இனிப்பு பணியாரத்துக்கு. இப்போ தனியாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் எடுத்து போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்சதை எடுத்து இதெல்லாம் சுத்தமாக மண் இல்லாமல் வடிகட்டிக்கலாம். அதில் மண் இருக்கும். வடிகட்டினதை எடுத்து நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழி பணியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே வச்சு பாதி நாட்டு சக்கரை பாதி அண்டை வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம பாக்கு எடுத்து அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள்.